వరుసగానా ఎవరు లేదు దొంగ కొడుకులు நானா கூப்பிட்டு அவனே வந்து கூப்பிட்டு போறான். எடப்பாடி எவ்வளவு பெரிய காலை தூக்கி கல்லு மேல போடுறான். காலை தூக்கி கல்லு மேல போடல, கல்ல தூக்கி காலு மேல போட்டேன். ஓஹோ 2024 மாத்திட்டீங்க. அது சரி தூக்கா கல்ல மேலங்களை போட்டு போறேன். கல்ல காலாடாது வந்துட்டு சுருட்டியா புரிய கூட்டாட்டு தலையை வச்சுக்கணும் அம்மிட்டு சுருட்டியா இருக்குதுன்றா. நானும் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? நீ நாய் ஏடா சொல்லும். நாய் என்ன சொல்றேன் நாய் என்ன சொல்றேன்? நாய் சொல்றது ரெண்டே பாஷை தான். நாய் போய் என்ன பாஷை சொல்லும்? சொல்லுது. எப்படி சொல்லும்? இப்போ தினந்தோறும் இந்த ஊருக்கு அந்த ஊருக்கும் எங்க பாருங்க பக்ரிபாளையத்துக்கும் போயின்னு வந்தீங்கன்னா டெய்லியும் அது அந்த ஆளை பார்த்து என்ன சொல்லும்? என்ன சொல்லுது? பார்த்தா வாலாட்டும் ஒரு மரியாதை கொடுக்கும். அதே தெரியாத ஆளு ஊருக்குள்ள வந்தான்னா எப்பயும் வராத ஆளு புதுசா வந்தது உண்டானா? புதுசா வந்தா நாய் சொல்ற பாஷை என்ன தெரியுமா? நாய் போய் என்னடா பாஷை சொல்லும்? நாய் மாதிரியே பலிக்கிறான். ஆமா நான் தான் நாய்களுக்கு எல்லாம் நாட்டாம. நாய் நாட்டாம இல்ல மொருட்டாம இல்ல. நாய் சொல்றது அதான். என்ன சொல்லும் போய் நான் அதை கேட்கல. ஒருவரை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அண்ணா எப்ப கொடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு கொடுக்கணும், நைட்ல கொடுக்கணுமா, பகல்ல கொடுக்கணுமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு கொடுக்கணுமா, லைட் போட்டு கொடுக்கணுமா? ஐயோ இது லைட் ஆஃப் பண்ணிட்டு இல்ல, லைட் போட்டு இல்ல, கடையில வாங்கிட்டு போறது இல்ல, நீ கொடுக்கறத நான் கொடுக்கறது இல்ல. நீ நான் கொடுக்கலாம், அது மரியாதை கொடுக்கறது வேறது. ஆனா நீ என்னடா சொல்லி திருத்த வைக்க தேவையானது. மரியாதை எடுத்தா தெரியுமா? மரியாதைன்றது எந்த கடையில விக்குது சொல்லுங்க. அந்த கடையில விக்கிறதுல ஒரு 4 கிலோ வாங்கி வச்சுக்கலாம். தேயிலை கடையில வைக்கிறதுல, மளிகை கடையில வைக்கிறதுல, வேற எந்த கடையில வைக்கிறதுல அந்த மரியாதைன்றது அது கிடையாது. ஒருவனை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஒரு மனிதனை பார்த்தால் இவர் மதிப்புக்குரியவர், ஆமா மரியாதைக்குரியவர் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா வணக்கம் அப்படின்னு கும்பிட்டுக்கணும். இதான் மரியாதை. பெரியவங்கள இருந்தாலும் சரி, சின்னவங்கள இருந்தாலும் சின்ன பசங்கள இருந்தாலும் சரி, சின்ன பசங்கள இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்தா பெரியங்க. அதுங்க நம்மள பத்தி ஒரு மரியாதை கொடுக்கும். கண்ணே யாருப்பா அங்க போறது? ஐயா நான் தான் போறேன். தம்பி யாரா போறவன்? எவன்டா கேக்குறவன்? மரியாதை தேஞ்சு போயிருது. தம்பி யாருப்பா போறதுன்னா யாரு கேக்குறது அப்படின்னு. ஆமா யாரா போறது? யாரா கேக்குறது? ரைட்டு மரியாதை மயிர புடிங்கன்னு போயிடுச்சு. அதுக்குதான் ஒருவனை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட்ல காலையில இருந்து நான் அந்த 100 வாத்தியாருக்கு கொடுத்துட்டு அப்புறமா கொண்டு போய் ஊத்துக்காரல எல்லாத்துக்கும் கொடுத்துறேன் மரியாதை. அவர் எத்தனை பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா? மரியாதை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவருக்கு எத்தனை பேர் கொடுத்துருவா தெரியுமா? கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் நம்மள பாக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறாரு அவரு இல்லையா? அவர் எத்தனை பேரை பார்த்து நம்மள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. அவர் பார்த்திருப்பாரு. ஆமா நம்மள மாதிரி எத்தனை பேரு இல்லையா? இருந்தாலும் இப்ப மரியாதை எடுத்து அப்படி கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சொல்றியோ அதே மாதிரி நீ சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். ஆமா ஓகே சார். அதுதான் ஒரு மரியாதை எடுத்தது. சொல்லுவாய். யாரு சொல்லுவாய்? சொல்வாய். சொல்லுவாய். நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். அட சொல்ல பீனாச்சு பிடிச்சான். வந்தேலையா அதே கோயா. நிமிர முடியாது. இப்ப
இல்லப்பா எங்க ஆயா நான் இவ்வளவு பெண்டா ஆயிட்டாது ஓயா பெண்டாவல நான் தான் பெண்ட் ஆயிட்டேன் நீ எப்படி பெண்டாவல தாய்க்கு தலை வணங்கு நீ யாருக்கு வணங்குவியோ யாருக்கு வணங்க மாட்டியோ எனக்கு தெரியாது ஆனா முதலிலே வணங்கக்கூடிய தெய்வம் தாய் 10 மாதம் 300 நாட்கள் நம்மை கருவறையிலே சுமந்து இந்த தெருவீதியில நடக்குறத பத்தியா அவளுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்துல எந்த தெய்வமும் கிடையாது அது நம்மால் உருவாக்கப்பட்ட தெய்வம் கல்லாக இருப்பது சிலையாக வடித்து அதை கருவறையிலே வைத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வீட்டுக்கு தண்டமா வரி போட்டு செலவு பண்ற மாதிரி நம்ம பார்த்து ஆனால் தினந்தோறும் வணங்கக்கூடிய தெய்வம் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை அன்னைய பிதாவும் முன்னொரு தெய்வம் இந்த ஆலயத்தை தொழுவது சாலவும் நன்று ஏன் ஊர்ல கோயில் வச்சிருக்கிறாங்க ஏன் வாரம் ஒரு வாட்டி சாமி கும்பிடணும் ஏன் மாசத்துக்கு ஒரு வாட்டி விரதம் இருக்கணும் ஏன் வருஷம் அதுக்கு திருவிழா செய்யணும் ஆனா வீட்டுக்கு பிரிவு போடுறான் கையில இருக்கிறவன் கொடுக்கறான் கையில இல்லாதவன் பைனான்ஸ் வாங்கி கொடுக்கறான் திருவிழா முடியுதா இல்லையா பைனான்ஸ்காரன் வந்து கதவை தட்டுறான் அந்த பைனான்ஸ் கட்டறான்னு சொல்லி என்ன பண்ண அப்படினு அப்ப கட்டாம போனா அந்த பணத்தை கட்டறதுக்கு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு பெங்களூர் போறான் அங்க போனா பெரிய மேஸ்திரி சைடுல வச்சிட்டு குத்துறான் அப்படியே அந்த கடவான பொண்டாட்டி செங்கல் கலவெல்லாம் கலக்கி ஏச குத்துறாங்களே ஓ இதா ஐயோ இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்றாங்களே அது எதுக்கு ஏடா நான் உன்னதான கேட்டேன் நீ என்ன கேக்குற அது எதுக்கு அது தெரியல எனக்கு அண்ணே இந்த ஊருக்கு 3 பொருள் வேண்டும் இந்த ஊருக்கு 3 பொருள் வேண்டும் என்ன பொருள் ஒண்ணு கட்டி வைக்கணும் ஒண்ணு நட்டு வைக்கணும் ஒண்ணு வெட்டி வைக்கணும் அது என்ன ஒண்ணு கட்டி வைக்கணும் ஆமா ஒண்ணு நட்டு வைக்கணும் ஒண்ணு வெட்டி வைக்கணும் அவனுக்கு தெரியுதா ஆமா அதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துட்டோம் ஆன்சர் கொடுத்தான்னா அது ரைட் தான் ரைட் இருந்தாலும் எனக்கு சில விவரங்கள் தெரியல எனக்கு ஒரு வாத்தியார் இருக்காரு ஓ உனக்கு ஒரு வாத்தியார் அடே டப்பா இல்ல அப்பா அப்பாவா டப்பாவா சரி தோறப்பா வாத்தியார் பாப்பா ஏசிசியா ரப்பா பட்ட நாமக்காரா இவர்தான் உங்க வாத்தியாரா ஏண்டியா மலாடு தோட்டத்துல மலாடு பத்து இந்த கண்டாரு வலி என்ன யார் கண்டாரு வலி எனக்கு சக்காய்ச்சா போனது பொம்பளை நம்பி கேக்குறா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியா சரி அந்த மாதிரி இல்ல மாதிரி ஊருக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு இவருதான் ஆமா அந்த செவரு அவர் வந்திருக்கிறாரு 3 கேள்வி கேட்டாரு 3 கேள்வி ஆமா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல இருந்தாலும் எங்க வாத்தியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டாரு சொல்லிக்கிறேன் எனக்கு சிசினு உனக்கு சொல்ல தெரியலையா சொன்னீங்க நான் மறந்துட்டேன் ஓ மறந்துட்டுக்கிறேன் ஆமா ஆமா சரி சரி ஏமாந்து சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம் காலையில ஆயி உட்காந்து சாப்பிடுறோம் சாப்பிடுவேன் ஆயா அம்மா உட்காந்து அதனால பதில் சொல்லணும் நீதான் சொல்லணும் நான் சொல்லணும் ஆமா ஐயா வாயத்தர அந்த நூறுல செய்யற கழிப்புறா வாயிரப்ப புடிச்சிக்க மாட்டேங்குதா எம்மா பெரிய வாயிடு அதுக்கு நீங்க தான் வாத்தியாரா வணக்கம் உங்க சிசிர் புள்ளியும் 3 கேள்வி கேட்டேன் தெரியல எங்க வாத்தியார குருவை கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு குருவே நீங்க ஆச்சு சொல்லுங்க இந்த ஊருக்கு 3 பொருள் வேணும் என்ன பொருள் ஒண்ணு கட்டி வைக்கணும் ஒண்ணு நட்டு வைக்கணும் ஒண்ணு வெட்டி வைக்கணும் இது தெரியாது ஏ கே இது உனக்கு தெரியலப்பா நான் சொல்றேன் பாரு பக்கத்துல நில்லு முதல்ல என்ன சொன்ன கட்டி வைக்கணும் ஆமா கட்டி வைக்கணும்னா 20000 அப்படி இல்ல 25000 கொடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாயை புடிச்சுன்னு வந்து இந்த கம்பத்துல புடிச்சு கட்டி வச்சு வாத்தியாரே நீங்க தான் வாத்தியாரு என்ன அறிவு சொல்லுங்க வாத்தியார் அதுக்கப்புறம் நட்டு வைக்கணும்னு சொன்னல நட்டு வைக்கிறதுனா எங்க தெரியுமா எங்க 12 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க பாரு 12 மணிக்கு ஓபன் ஓபன் இல்ல ஓபன் பண்ணுவாங்க ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு நீட்டா இவ்வளவு நீட்டுக்கு ஒரு கோட்டோ ஒரு ஃபுல்லோ வாயின வந்து இங்க நட்டு வச்சு ஐயோ என்ன நீலவளே வாத்தியாரு ஆமா என்ன மூணாவது என்ன சொன்ன வெட்டி வைக்கணும் ஆமா ஆமா வெட்டி வைக்கணும்னா கடாயை வெட்டி அல்ல நல்லா ஃப்ரை பண்ணி இந்த
குவாட்டர் இருக்கு பாரு கடகடன்னு குடிச்சிட்டு அதுக்கு சட சட சாப்பிடணும். ஆட்டை கட்டி வைக்கணும். ஆமா. குவாட்டர் நட்டு வைக்கணும். காலையில வெட்டி ப்ரே பண்ணி ஃபுல்லா அடிச்சிட்டு ஐயா புல் தண்ணி. ஆமா. ஐயா புல் தண்ணி. அடங்க அம்மா சொர்க்கா சுத்தா. ஊரு நல்லா இருக்கிறதுக்கு விளக்கம் சொல்லுங்கடா. ஏற்கனவே ஊரு நாடி நடுவதுக்கு அப்படிதாங்க. வாத்தியார் கரெக்டா விளக்கம் சொல்லி இருப்பாரு. விளக்கமா அவ சொன்னா இவ்வளவு பெருசு. அதான் பாரு வாத்தியார பாரு. என்ன சொல்றாரு? ஊருக்கு என்ன தேவையோ அதை சொல்றானா. கிடாய கட்டி வைக்கணுமா, குவாட்டர் நட்டு வைக்கணுமா, காலையில வெட்டி ப்ரே பண்ணி தின்ட்டு போகணுமா. இது ஊரு அழிவுக்கு காரணம். இது இல்லையா? ஊரு நல்லா இருக்கணும் என்ன தெரியுமா? அப்படின்னா வேற என்ன பொருள்? இந்த ஊருக்கு பொதுவான இடம் இருக்க வேண்டும். பொது இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரு கோயிலை கட்டி வைக்கணும். கோவில் கட்டி வைக்கணும். ஆமா. அந்த கோயிலுக்கு முன்பாக வேப்ப மரமோ அரச மரமோ இரண்டிலே ஒன்று நட்டு வைக்கணும். நட்டு வைக்கணும். அந்த மரத்துக்கு அருகிலே பாவம் போக்கும் தீர்த்தம் என்னும் குளத்தை வெட்டி வைக்கணும். வெட்டி வைக்கணும். கோயிலை கட்டி வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், குளத்தை வெட்டி வைக்கணும். வாட்டர் நட்டு வச்சு கடாய் வெட்டி வச்சு திண்டு போயிருதுல. இதுதான் இந்த ஊருக்கு தேவை. அதனாலதான் நம்ம சாமி கும்பிடுறோம். இல்லன்னா தினந்தோறும் கும்பிடக்கூடியது தாய். தாய் எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு ஒழுக்கமா நடக்குதோ அந்த பிள்ளைங்க தான் 100 வயசு நோய் நொடி இல்லாத நல்லா வாழுது. எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஏரி வேலை காசு ஏடிஎம்ல விழாக்களை சாராயம் வாங்கி குடிக்குதோ அதான் பகிரி பாளையத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாவுது. அதனாலதான் தாய்க்கு முதல் வணக்கம். அப்பன்னா நான் இத்தனை நாள் மறந்துட்டேன். இனிமேல நாளில இருந்து நானும் எங்க அம்மாத்திலே வணக்கம். அங்கேயே வணக்கு வேற தவிர எங்கேயும் வணக்கிறாரு. சின்னதா ஒரு பாண்டு 10 மில்லி கடுகு கரியாப்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 மில்லி கல்லெண்ணெய் விட்டு 4 கிலோ பனிக்கறி போட்டு அம்மாத்திலே வணக்கம். சரி அப்படி கூட அம்மாத்தில வணக்கத்தை கூட கட்டும். 5 மில்லி கரியாப்பிலே பாண்டில வச்சு எத்தனை கரியால போட்டு பரத்து அப்படி கூட கட்டும். இருந்தாலும் அது செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வேணும். வேணும். ஆமா. எல்லா இடத்துல அத கறி பெருத்த முடியாது. அதுக்குன்னு என்ன பண்றது தெரியுமா? பெருசா ஒரு வீடு கட்டுறோம். ஆமா பெருசா வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறோம்னா அது என்ன பண்ணா ஆளு வச்சு கட்டணும். ஆளு வச்சு தாடா கட்டணும். அரமெண்ட்ல ஆளு வச்சு கட்டுறது அது வேற. ஆளுப்பா அதான். ஓ அவராடா அது பக்கத்துல ஒரு சாமி ரூம், பக்கத்துல ஒரு பெட்ரூம், அது பக்கத்துல ஒரு கிச்சன் ரூம். கிச்சன் ரூம் சமையல் ரூம்பா. சமையல் ரூம். அது பக்கத்துல பாத்ரூம். யாருக்கா சைடா கட்டுவாங்க என்ன? பாத்ரூம். ரூம். பாத்ரூம் கட்டுறோம். ஆச்சு உள்ள கொஞ்சம் வேலை. ஓகே அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சு. உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இப்படியே நல்லா போய் நிக்கும்போது நடுவுல யாருன்னா சொத்தனீங்களா அதுக்கு வந்து சமையல் ரூம்ல வந்து சாப்பாடு செய்யறதுக்கு என்ன பண்றோம்? ஒரு சிலாப்பு கல்லு பெருசா நீட்டா சிலாப்பு கல்லு. ஆமா சிலாப்பு கல்லு இருந்தாலும் அடியில வந்து சிலிண்டர் இருக்கும். அடியில சிலிண்டர். அந்த சிலாப்பு கல்லு மேல அடுப்பு இருக்கும். அடுப்புக்கும் சிலிண்டருக்கும் கலசர் கொடுத்துட்டு வந்து வெள்ளை இருக்குதுல்ல ஆமா மூடி அது ஓபன் பண்ணும். அது அடுப்ப பாத்துக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சு அடிப்போம். குச்சி வச்சு அடிக்கிறத விட கோமாரி நோவுக்கு போறதவன அதுக்கு பேரு லைட்டர். அதுக்கு லைட்டர் வச்சு அடிக்கிறோம். ஆமா குப்புன்னு பத்திக்குது. குப்புன்னு சாப்பாடு செய்யறோம். சாப்பாடு வராண்டல உட்கார்ந்து திருச்சா சாப்பிட முடியாம சாப்பிடுறோம். ஆமா ஆனா இதுக்கு லைட்டர் வச்சு அடிக்கிறோம். ஆனா எங்க அம்மா சூத்துக்கு நாத்து வச்சு அடிக்கிறது. அது அருமையான கேள்விடா டேய். அருமையான கேள்வி. உலகத்திலேயே யாருமே இந்த மாதிரி யோசிக்காத வேலை யாரும் யோசிக்கல. நீ யோசனை பண்ணிட்ட. ஆமா தம்பி, அது கவர்மெண்ட்ல கொடுக்கிற கேஸ் அடுப்பு அதுக்கு கொடுக்கிற கேஸுக்கு கொடுக்கிற லைட்டுக்கு 6 மாசம் தான் வாரண்டி அதுக்கு. ஆனா உங்க அப்பா அடுப்புக்கு உங்க அப்பா கட்டுக்கிற லைட்டுக்கு வருஷம் பூரா கேரண்டி. சரி
சரிண்ணா அது போட்டுண்ணா போட்டு விடு. ஏதோ சொன்னாங்க இவ்வளவு நேரம் சில அறிகுறி சொன்னீங்க ஆமா. சில விளக்கம் சொன்னீங்க சொன்னீங்க. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசுறியே ஆமா. நீ யாரு எந்த ஊரு ஊரு. எங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன் ஆமா. உன் புள்ள அட்ரஸ் எங்க புள்ள அட்ரஸ் ஹோமியோபதி காலேஜ் ஆண்ட போ காம்பவுண்டுக்கு பின்னால படுத்துட்டான் யாரு இது எங்க புள்ள யாரோ சொட்ட கத்திரிக்காய்க்கு போறாங்க புள்ள அட்ரஸ் கேக்கல புல் விலாசம் முழு விலாசம் ஆமா ஆமா அவ சொல்றேன் அதானே அதுதான் போய் மக்கள் சபையில் அலங்கனம் செய்யக்கூடிய அகடன் விகடன் ராயல் பபூன் கத்திரிகாரன் கோமாளி ஆஸ்தான சந்தோனி அந்தோணி ஆமா நான் அந்தோனியே நீ டேவிட் அவன் காரல் மார்க்ஸ் இவன் சூசா அந்த அந்தோனி இல்ல மன்னர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் அருகாமையிலே நின்று ஆலோசனை சொல்லக்கூடிய ஆஸ்தான சந்தோனி நீங்கள் இந்த மேடைக்கு இந்த தெருவுத்த நாடகத்துக்கு ராஜர்கள் வந்தாலும் சரி அசுரர் வந்தாலும் சரி தேவர்கள் வந்தாலும் சரி எல்லாருக்கும் யாவல் செய்யக்கூடிய அதாவது பல நாமதே உனக்கு கோமாளி அப்படி அது மீனானது இந்த அந்தனூர் மாநகரத்திலே வேறு புகழோடு வாழ்ந்து மக்கமார் பெருமை மருமக்கள் செல்வாக்கு வேறுமார் குலப்பெருமை இப்படி எல்லாம் வாழ்ந்து இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் காலம் சென்றிருக்கிறார் பையூரிலே இருந்து இந்த பொய்யூரிலே வாழ்ந்து மெய்யூர் காலம் சென்றிருக்கிறார் ஐயா திருவேங்கடம் ஐயா அவர்கள் இறந்து இருபத்தி சேர்ந்திருக்கிற ஒரு பாகம் சிவபுராணத்துல ஒரு பாகம் விஷ்ணு புராணத்துல ஒரு பாகம் கந்த புராணத்துல ஒரு பாகம் மகாபாரதம் ஒரு பாகம் ராமாயணம் ஒரு பாகம் அப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ கதைகள் இருக்குது அதிலே இது விஷ்ணு புராணத்துல ஒரு பாகம் ஒரு பாகம் இரண்ய சம்பாரம் ஆமா இரண்யன் இரண்யாக்குதன் வதை பிரகல்நாதன் பள்ளிச்சாலை பள்ளிச்சாலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஐயாவுக்காக ஊர் பொதுமக்களும் இந்த ஊர் ஆசான் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் என்ன தளபதி ஆதிகாரிகள் தளபதி தேவேந்திர மன்னன் பாட்சி பின்னாடி வருகிறார் அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்து கொள்ளலாம் மந்திரி அண்ணவன் வர வேண்டும் நீ இரண்டாவது மந்திரியாக வந்திருக்கிறாய் நீ யார் நான் தான் இரண்டாவது மந்திரிங்க இரண்டாவது மந்திரி மந்திரியாக சென்று விட்டார் சீக்கிரம் கூட்டுக்கணும் நானும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ தமிழ் புலவர்களை பார்த்திருக்கிறேன். முன்போல் ஆஸ்தான வித்துவான இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். கவிஞர் கண்ணதாசன், வாலி, பிறைகூடல், இப்ப இருக்கிற வைரமுத்து, அவங்க எல்லாம் நீ ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்ட. பாட்டிலே என்ன வரிகளிலே மெருகேற்றுகிறார். என்ன தப்பாய் போச்சு? என்ன தப்பாயிச்சா? What is this voucher? நம்ம மகாராஜா இல்ல, நம்மளுக்கு மகாராஜா இல்ல. அவன் வந்தான்னா நம்ம சூத்துக்கு தொல்ல. அதனால இந்த டீலிங்க்கு நான் வரல. I am going to house. நானும் ஹவுஸ். அங்க ஹவுஸ். டேய், I am going to house. நீ போறியா? நானும் போறேன். போறேன். நானும் போவேன். உன்ன மகாராஜா கூட்டிட்டு வர சொல்லிக்கிறாரு. அவன் ஏன்டா என்ன கூட்டிட்டு வர சொல்றாரு? அல்சின் வர சொன்னாரு. அல்சினே, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, டிஸ்சார்ஜ் பண்ணி அல்சின் போறேன். அல்சின் போ. உன்னுடைய மகாராஜா இருக்காருல்ல, இருக்கிறாரு இல்லையா? இருக்கிறாரு. ஆமா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. தம்பி, ரொம்ப நாளாவே டவுட் எனக்கு. என்ன டவுட்? இப்பெல்லாம் இப்ப 1.5 மாசத்துக்கு முன்ன செய்தி பாத்தியா இல்லையா? பாக்கலையே. அங்கங்க 40 பேரு கும்பலா தண்டிலே இறங்கி நிக்கிறாங்களா? எதுக்கு? ஒத்தியில யாருன்னா போனா மொத்தமா வச்சு தூக்கிட்டாங்களாமே. அப்படியா? அந்த மாதிரி இவனும் என் மகாராஜான்னு சொல்லி வந்து என்ன தனியா கூட்டின்னு போய் எதுனா பண்ணுவானோ?
என்ன அதனால வந்துக்கிறது பழைய மகாராஜாவா புது மகாராஜாவா நான் டெஸ்ட் பண்ணுவேன். எப்படி கையில வச்சு கையில கரண்ட்ல வச்சிருந்தா பேரு சொல்லி கூப்பிட வச்சு பேரு சொல்லி கூப்பிடணும். கரெக்டா கூப்பிட்டான்னா அவர் தான் மகாராஜா. அதுக்கு உன்னை கூப்பிட சொல்லணும். மகாராஜா ஏன்னா எருமக்காண்டு கூட்டிக்கு போறவன் குல மேரட்டு மேரட்டு பழைய மகாராஜாவா புது மகாராஜா தெரியல. பழைய மகாராஜா எப்படி புது மகாராஜா எப்படி அது தெரியாது. பேரு சொல்லாததுக்கு முன்னே வயரிங் ஸ்டார்ட் ஆகுதாங்க. மகாராஜா சீக்கிரம். அதனால அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் வந்துருவானா? பேரை சொல்லி கூப்பிட்டா வந்துருவானா? இந்த பேரு கேட்கறான். பேரு கேட்டு வந்துடுறேன். போய் பேரிட்டு கூப்பிடுன்னு சொன்னியே, பேரு சொன்னியா? அவத்துக்கு சோறு தின்னியா? அப்ப பேரை சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லி அனுப்பின அப்பயே கேட்டு போன நீ. ஆமா கேட்கணும். நீ சொல்லணும்ல. நான் தான் பேரை சொல்லி கூப்பிட சொல்றேன். என்ன பேரு நீ கேட்டு போய்க்கணும். நான் தெரியாது பையன். ஓ ரைட். அப்ப தெரியாதுக்கிறதுனால அப்படியே தெரியாது வாங்கி வை. அதனால என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அடே மந்திரி. ஊட்டாண்ட மழை பெஞ்சா ஏரியில தண்ணி. அது உள்ள நீட்டா. அவள நீட்டா இல்ல, லேட்டஸ்ட் மாடல்ல வச்சுக்கணும் பேரு. அப்படி மகாராஜா யாரு? உன் மந்திரி பேரு என்ன பேரு? என்ன பேரு? என்னடா பேரு? சொர்க்கா மூக்கா. ஊட்டாண்ட மழை பெஞ்சா ஏரியில தண்ணி. அதேதா. அடே மந்திரி. அடே மந்திரி. ஊட்டாண்ட மழை பெஞ்சா ஏரியில தண்ணி அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவோம். அப்படியா? அடே மந்திரி ஊட்டாண்ட மழை பெஞ்சா ஏரியில தண்ணி. இவ்வளவு நேரத்துக்கு சூத்த நோக்கிறதுக்கு வந்து பேர் சொல்லுகிறேன். போய் சொல்லி போய் பேர் சொல்லினுப்பா. பேர் சொல்லினுப்பா. பேரும் புகழும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே குடுக்கறா துட்டு. தம்பி இது சரியில்லை பொண்ணா. அந்த பேரை மாத்திரலாம். சின்னதா வச்சிடலாமா? இவ்வளவு பெருசு. அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு. இவ்வளவே பெருசு. முன்ன நீட்டா வச்சுட்டேன். இப்ப சின்னதா வைப்பாரு. கரெக்டா செருப்பு எடுத்துக்கோ. சரி பட்டுருவோம். அதே மாதிரி மகாராஜா மந்திரியாரு அவருக்கு வச்ச பேரு 2023ல முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிறது 2000. அந்த பேரு சரியில்லை. இப்ப என்ன பேரு? இப்ப என்ன பேரு தெரியுமா? அடே மந்திரி. அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு. ரைட். அப்படின்னு கூப்பிடணும். அடே மந்திரி பாவக்கா பிஞ்சு. மகாராஜா வாயில இந்த பையன் குஞ்சு. நாம சென்னை. மாமா பேர் நல்லா இல்ல. ஏம்ரா சேதி யாரே இத புட்டி இதுக்கு மேல நீ நின்னா சூத்து தாங்காது. நம்ம
கணத்தா சேர்ந்து கணத்தா குட்டை கணத்தா கவுரு எடுத்தா சுருக்கு போட்டா செத்து போயிட்டான். மேலே பரு கீழே எடுத்து இப்படி மேலே பிடிச்சி தாங்களுடைய திவ்யம் என்று சொல்லக்கூடிய பிரபாத வளங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி அநேக கோடி வணக்கம். அப்படி இருந்தாலும் இச்சமயநாடி நான் வந்திருக்கின்றேன். நான் யாரு? எந்த நாட்டு மன்னன்? எங்கிருந்து வருகிறேன்? ஏடா தம்பி, இந்த ஆளு பைத்தியமா மென்டலா? ஏடா புளியா மரத்தை புடிச்சு ஓடிச்சுங்கிறா? அப்படி இருந்தாலும் நான் யாரு? நீ நாரு இல்ல. நீ யாரு? என்னுடைய விளக்கம் சொல்றேன் கேளு. வேலைக்குங்க பொண்ணு லோகத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் மன்னன் கோமன். ஓ எவ்வளவு இங்க கோமனம்? ஒண்ணு கோமனம் இல்லை, தேவமூட்டுல கோமனம் எவ்வளவு? தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் தேவருக்கெல்லாம் தலைவன். எம் மாட்டு மாட்டாட ஈ மாட்டு லாக் பண்ணுதா? ஏமோ வச்சு ஏமோ மாட்டலான்னு அது அப்பப்ப மாறிக்க அப்பப்ப வந்து நம்மள கொஞ்சம் அந்த உருது இது தெரியாதனால எங்களை போட்டு அது தெரியாது கொத்து அந்த கொத்துன்ற கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கு செவட்டி கரையா பாட்டி மாவன சரிங்கோ சாரி. அப்படி இருந்தாலும் தேவ கோமன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும் சொல்றேன். எப்படி இருக்க வேண்டும்? மாதத்துக்கு 3 மழையானது பெய்யும். மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும். மனிதர்கள் எல்லாம் சுகசேமத்துடன் வாழ்க வேண்டும். ஒரு குறையும் கிடையாதுங்க. ஏரி குட்டை ஆறு குளம் கிணறு எல்லாம் தண்ணி நிறைஞ்சு போச்சு. ஒரே குறை கிடையாதுங்க. ஒன்று குறை. ஆமா சொல்றேங்க. பூஜை ஏது நடந்தேறி வருகிறதா இல்ல ஏதாவது தவறாக நடக்கிறதா? ஏனோ மாதிரி சொல்லியால் தானே ஏண்டா ஏன் நீனே ಹೇಳ್ತಿಯಾ ಮಗನ ಹತ್ರ ಬಂದು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನ ಅವನು ಸಿಕ್ಕಾವಾರ್ದು ಬಿಡ್ತೀನಿ ನನ್ನ ಮಗನೇ ನಾನು ಒಳಗೆ ಬರ್ತೀನಿ ನೀನು ನನ್ನ ಮಗನೇ ஏதாவது குறைவாக நடக்கிறதா? ஐயோ அத சொல்லுங்க. சிவாலயம், விஷ்ணு ஆலயம், சக்தி ஆலயம், இந்த 3 ஆலயங்களிலும் பூஜைகள் காலை மாலை தினந்தோறும் நடந்து வருகிறது. காலையில வந்த உடனே கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த கோயில் அர்ச்சகர் அந்த முன்னாடி என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றாரு? விநாயகர் தோத்திரம் பாடுறாரு. சொல்லு. விநாயகர் கிருத்தம் படிக்கிறாரு. அந்த சாமிக்கு முன்ன பூஜை பண்ணிட்டா மத்த சாமிகளுக்கு எல்லாம் பூஜை செய்ய வேண்டும். முன்ன கணபதி மந்திரம் மூசிக வாகன மோகன அஸ்தே அஸ்தே யாருக்குடா அஸ்தே? யாருக்கு அஸ்தே? நீதானே சொல்றீங்க. செவுனிக்காரா? மூசிக வாகன மோகன அஸ்தே அஸ்தே தாமர கர்ண விலம்பத சாஸ்திரே வாமன ரூப மகேஸ்வர புலத்ர ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಬನ್ನಿ எப்படி வருது
ஓ மணி இப்படி எல்லாம் காலை மாலை பூஜையானது நிறைவேறி வருகிறது. அப்படியா? ஒரு குறையும் கிடையாதுங்க. அப்படியா? சொல்றேன் கணவரை ஆமா தீபம் போல் பாராட்டி வருகிறார்கள். ஏதாவது தவறாக நினைக்கிறாங்க. நீங்க ஆட்சி செய்கிற போது தெய்வலோகத்து மன்னன் தேவகோமான் இருக்கிற போது நம் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைத்து பேர்களும் கணவனே கண்டாறு ஓடி விட்டு தெய்வம், கணவனே கண் கண்ட தெய்வம் என்று பாராட்டி வருகிறார்கள். வராங்க. அப்படி இருந்தால் ஒரு குறை இல்லைங்க. நம்ம நாட்டிலே ஒரு குறையும் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல எந்த நம்ம நாட்டிலே ஒரு குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லைங்க. சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? தலகாணி இல்ல. தலகாணி தான் பெட்டு கேட்கும். சரி போகட்டும். அப்படி இருந்தாலும் நான் வந்து மிக நேரம் ஆகிட்டபடியா என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி அழைக்க வேண்டும். எந்த ராணிய? இந்திராணி அம்மன். அண்ணாப்பா 1 இன்ச்சானியா 2 இன்ச்சானியா இருந்தா பெருக்கி எடுத்துருவாங்க. ஓகே. என்னுடைய மனைவி இந்திராணி அம்மன். ஓ அந்த ராணி அம்மா உங்க பொண்டலாட்டிய? பொண்டலாட்டி இல்லடா, மனைவி. ஓ மனைவி. ஆமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படியா? பேசுறதெல்லாம் ஏட மனது மயங்கி என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஆபத்து வரும். சரி, என்ன வருத பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி அழைக்கின்றேன். வந்த பின்னால என்னத்து பாக்குவேன். அங்காளம்மா குடுத்தாவ சிங்கலாட்டம் பிள்ளை சுட்டி பாப்பன தப்பிக்கலாட்டம் எக்கேட்டி குரமே மீது திகாதி ரயில் ரோட்டு ரயில் ரோடு கிந்த ரோஜா பூ சென்று சேரா மசாலி கும்மா என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய இந்திராணி அழைத்தேன். சீக்கிரம் அழைத்தவா. உடனே சீக்கிரம் அழைத்தவா. கொஞ்சம்